அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி நிர்மலா மாமி பற்றிய ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மக்கள்கிட்ட கொள்ளையடித்த, அதாவது கார்ப்பரேட் கம்பெனி தவிர இந்திய மக்கள்கிட்ட கொள்ளையடித்த, வங்கிகள் கொள்ளையடித்த பணம் எவ்வளவு அப்படின்ற தகவலை ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது ஒரு நாளிதழ், ஆங்கில நாளிதழ். அதை தொடர்ந்து பின்பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸும் அதை பற்றி வெளியிட்டிருக்கிறது. ஸோ இது என்ன, எவ்வளோ நம்மகிட்ட அடிச்சிருக்காங்க, எதுக்காக அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மலா மாமி வாய்கிலேயே பேசுகிறாங்க இல்லையா, அப்படியாக்கும் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், வாய் திறந்தால் பூரா போய் எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த தகவலும் கிடையாது, சும்மா அடித்து விடுறது. ஆனால் மக்களை சுரண்டி மக்களை நசுக்கி வங்கின்ற பேரில், வங்கியில் நம்மளை, அதாவது வீட்டில் பணம் வச்சுருந்தா செல்லாத அப்படின்ற மாதிரி டிமானிட்டைசேஷன் பண்ணிவிட்டு எல்லா பணத்தையும் நீ வங்கியில் வச்சா தான் சேஃப்டின்னு சொல்லி எல்லாத்தையும் வங்கியில் பணத்தை போட வைத்து விட்டுட்டு அப்புறம் அந்த போட்ட பணத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போடுறது. இதுக்கு சார்ஜு, அதுக்கு சார்ஜு, அதுக்கு சார்ஜு. நீ வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜு, அதை வந்து நீ வந்து டிஜிட்டல் முறையில் தான் அனுப்பணும்னு சொல்லி அதுக்கு ஒரு சார்ஜ். இப்படி வந்து அதாவது பணக்காரர்கள் இல்லை, மிடில் கிளாஸில் கூட ஒரு சம்பளம் வாங்குகிறான், ஒரு லோன் வாங்குறான்னா அதுக்கு வந்து சார்ஜஸ், ரைட்டா? பேங்க்லேருந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறான்னா ஒரு 10 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க கஷ்டப்பட்டு, ஏதோ ஒரு இடத்தை வாங்குவதற்கு எதுக்கும் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸை போட்டு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா அனுப்புறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோன்னு பிடிச்சிக்குவான். இதுக்கு இடையில் வந்து என்னென்னா, நீங்கள் போய் பணத்தை இன்னொருத்தருக்காக அக்கௌண்ட்டில் போட்டிங்கனாலும் அதுக்கு வந்து ஒரு பெரிய தொகை, அதாவது உங்கள் வங்கி கணக்கு இருக்கும், நீங்கள் மதுரையில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, திருநெல்வேலியில் போய் உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா அதுக்கும் பணம் பிடிச்சிருவான். சரியா? அதுக்கு சாதாரணமாக 10 ரூபா 20 ரூபாலாம் கிடையாது. வங்கியில் பணம் போடுறது நம்ம காசை வச்சு தான் வங்கி இயங்குது, அதில் வர்ற வட்டியை வச்சு தான் வங்கி ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதாவது அதிகபட்சம் நீங்கள் போட வேண்டியது ஒரு 24 மணி நேரத்துக்கு 2 லட்ச ரூபா தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஆக்கிவிட்டு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு இடம் வாங்குறதுக்கு எதுக்கோ ஒருத்தருக்கு பணம் போடுறீங்க, இல்லை உங்கள் கணக்கில் போட்டு தானே அவருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஒருத்தர்கிட்ட பணமாக வாங்குறீங்க. அப்போ அக்கௌண்ட்டில் போடுறதுக்கும் காசு, வெளி பிரான்ச்சிலேருந்து நீங்கள் போட்டிங்கனாலும் காசு, உங்கள் ஓன் பிரான்ச்சில் இப்போ நீங்கள் வந்து மதுரையில் ஒரு ஸ்டேட் வங்கியில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வங்கியில் உங்கள் காசை உங்கள் வங்கியில் போடுறதுக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்டத்தட்ட வாங்கிடுறாங்க. மகா கொள்ளையடிக்கிறாங்க. இது வந்து கொள்ளைன்னு தான் சொல்ல முடியும், திட்டம்னோ இல்லை அரசு வரினோ அதற்கான சார்ஜஸ்னால் நம்ம சொல்ல முடியாது. இப்படி வந்து கோடியாக கொள்ளையடித்திருக்கிறார்கள். இது தனி. அது போக மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு, ஏழைகள், ஏழை எளிய மக்கள் வச்சுருக்க அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டில் இவங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்ற ஒரு டேட்டா தான் வெளியே வந்திருக்கு. சரியா? அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி உங்களுக்கு என்னென்னா, இப்போ கடந்த 2-3 இந்த வாரத்தில் வந்து ஒரு ஃபோன் கால் வருது, அதாவது ஆட்டோமேஷன் கால் அப்படின்வாங்க. அதில் வந்து வணக்கம், நாங்கள் எங்கேருந்து பேசுகிறோம் ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொரோனா ஊசி போட்டிருக்கிறீர்களா இல்லையா அப்படி என்கிற தகவலை நீங்கள் தயவுசெய்து பதிவு செய்யுங்கள். நீங்கள் கொரோனா ஊசி போட்டிருந்தால் எண் 1 அழுத்தவும், கொரோனா ஊசி போடவில்லை என்றால் எண் 2 அழுத்தவும் அப்படின்னு வரும். இது வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, கவர்மெண்ட்லேருந்து ஏதோ கால் வருது அப்படின்னு நினச்சி எடுப்பீங்க. எடுத்தோன்னே சரி கொரோனா ஊசி போட்டிருக்கோமா போடலையா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க போல் அப்படின்ட்டு உடனே ஆர்வப்பட்டு என்ன பண்ணுவீங்க, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி 1 அமுக்குவீங்க. ஏன்னா நீங்கள் 1 அமுக்குனாலும் நாசமாக போவீங்க, 2 அமுக்குனாலும் நாசமாக போவீங்க. இது வந்து ஒரு போகஸ் கால், திருட்டு கால். அதாவது இந்த டிஜிட்டல் இந்தியா வந்ததுக்கப்புறம் எவனோ கண்மூடித்தனமாக எங்கேயோ உட்காந்துட்டு அவன் எங்கே இருக்கானே தெரியாது, ஆனால் உங்கள் வங்கி கணக்கில் இருக்க அமௌண்ட்டை பூரா ஆட்டையை போட்டுருவான். ஸோ வங்கியில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கிறதும் ஆபத்தானதாக மாதிரி இருக்குது. இந்த கால்ஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் விழிப்புணர்வுக்காக, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள் பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம். ஆனால் இங்கே உள்ள நண்பர்கள், இந்தியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கால் வருது, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சைபர் கிரைம்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு, எச்சரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி போகஸ் கால் வந்ததுன்னா நீங்கள் 1 அழுத்தாதீங்க, 2 அழுத்தாதீங்க, அந்த காலை அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் காலை அட்டன் பண்ணிங்கன்னா 1 அழுத்தினாலும் 2 அழுத்தினாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ஆட்டையை போட்டுருவான். ஏன்னா அதை அமுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதுக்கு போயிடும், உடனே அதிலேருந்து அவர்களுக்கு பணம் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு
விஷயம் பரவி கொண்டிருக்கிறது. சரியா? அதனால் கொஞ்சம் தெளிவாக இருங்க. இப்போ வந்து நிர்மலா மாமியோடைய துறை வந்து எவ்வளோ ஆட்டையை போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது 2018 இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 2018ஆம் ஆண்டு முதல் வங்கி வாடிக்கையாளர்களிடம்னு எவ்வளோ பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த தொகை வந்து 35,000 கோடிக்கு மேலே. ஸோ இதில் வந்து இதில் எப்படியெல்லாம் பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி 21,044 கோடி ரூபாய் பிடிங்கிருக்காங்க. 21,044 கோடி மினிமம் பேலன்ஸ் நீங்கள் வைக்கல. ஏன்னா ஒரு காலத்தில் மோடி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி மினிமம் பேலன்ஸு ஒரு வங்கியில் எவ்வளோ வைக்கணும்னா 500 ரூபா இருந்தால் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடலாம். 1000 ரூபா இருந்தால் சில வங்கியில் 1000 ரூபா, அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 2000 ரூபா வச்சுருந்தான். சில வங்கியில், அதாவது தனியார் வங்கியில் 5000 வச்சுருந்தான். அதாவது கொட்டாக் பேங்க்கு, HDFC, ICICI மாதிரி பேங்க்கில் 5000 இருந்தது. சில காலத்தில் 10,000 ஆகுனா, ஏன்னா அது வந்து சொஃபஸ்டிகேட்டட் வங்கி, உங்களுக்கு சர்வீஸ்லாம் வேறு மாதிரியா இருக்குன்றதுனால அவர்கள் அந்த சார்ஜஸ் பண்ணுறான். ஆனால் அரசு வங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 500 ரூபாயும் 1000 ரூபா தான் இருந்துச்சு. போட்டு வச்சுருப்போம், அதை எடுக்கவும் மாட்டோம், வைக்கவும் மாட்டோம். அது பாட்டு காலத்துக்கு அந்த 500 ரூபா கறந்துக்கிட்டே இருக்கும். 550 ரூபா 600 ரூபா இருக்கும். இல்லை அதில் ஒரு 300 ரூபா அவசரத்துக்கு ஏழைகள் எடுத்துட்டாங்கன்னா கூட அந்த 200 ரூபா அப்படியே இருக்கும். சரியா? அந்த காசு ரொம்ப நாளாக நீங்கள் 4 வருஷம் வங்கியை பயன்படுத்தலாம். அந்த 200 ரூபாயை அவங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் அனுப்பின காலம்லாம் உண்டு. ஆனால் இவர்கள் வந்து இந்த கொள்ளையர்கள் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸை 5000 ரூபாய்க்கிட்டா எதுக்கு? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. ரைட்டா? ஜன்தன் அக்கௌண்ட்டுன்றான். அந்த ஜன்தன் அக்கௌண்ட் வந்து விளங்காத அக்கௌண்ட். அதில் ஒரு பாஸ்புக்கு மட்டும் தருவான். நீங்கள் கிராமத்தில் இருப்பவர்கள்லாம் வங்கிக்கு போகணும்னா அதுக்கு 4 கிலோமீட்டர் இந்த பாஸ்புக்கை கொண்டு போய் வரிசையில் நின்று காசு வாங்கணும். சரியா? அதில் ஒரு என்ட்ரி போட்டு தருவான். நீங்கள் யாருக்கும் பணம் அனுப்ப முடியாது. உங்களுக்கு பணம் அனுப்புனா கூட அதை வங்கியில் போய் தான் நீங்கள் எடுக்கணும், ஏழைகள் அப்படின்றான இதுதான் அது. அப்போ வந்து செக் புக் கேட்டிங்கன்னா அதுக்கு 1000 ரூபா மினிமம் பேலன்ஸ்வான். அப்போ இது மொபைல் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி மொபைல் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இன்டர்நெட் பேங்கிங் பண்ணணும் அப்படின்னா 5000 ரூபா கொடு அப்படின்றான். சரி, அந்த 5000 ரூபா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா அதுக்கு வந்து 500 ரூபா பிடிக்கிறான். மாதத்துக்கு 500 ரூபா பிடிக்கிறான். இப்படி கொள்ளையாக அடித்து விட்டு இவர்கள் அடித்த தொகை எவ்வளோன்னா 35,000 கோடி. நிர்மலா மாமி கீழே இருக்க துறை அடித்தது 35,000 கோடி. இந்த 35,000 கோடியில் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்ற மட்டும் 21,044 கோடி அடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து ஏடிஎம்ஐ அதிக முறை பயன்படுத்தினா, ஒரு 5 டைம் தான் ஏடிஎம்மை பயன்படுத்தலான்னா அப்புறம் வங்கி எதுக்காக இருக்குது? நம்ம காசை வச்சு நம்ம காசை வட்டி கொடுத்து அதில் வர்ற வட்டியில் தான் அவன் ஸ்டாஃபுக்கு பூரா சம்பளம் கொடுக்குறான். நம்ம பணம் போட்டால் தான் வங்கி இயங்கும். நம்மகிட்ட பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு வங்கியில் போட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் டிமானிட்டைஸ் பண்ணி வீட்டில் காசை வச்சேன்னா செல்லாமல் போயிடும்னு சொல்லி மிரட்டி இப்படி வந்து டிஜிட்டல் இந்தியான்ற பேரில் இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிற பணம் சட்டி முட்டி எல்லாம் விற்று பணமாக்கி அதை கொண்டு வந்து வங்கியில் போட்டால் அதில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்றது ஒரு பக்கம். ஏடிஎம்மில் நீங்கள் காசு எடுத்திங்கன்னா 5 முறைக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ். ஏன்னா அந்த சார்ஜஸ் மூலமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் மூலமாக 8,289 கோடி ரூபா வந்து கொள்ளையடித்திருக்கு மத்திய அரசு வங்கிகள் மூலமாக. சரியா? அப்போ வந்து ஒரு வங்கி இருக்குது அப்படின்னா நான் எடுப்பேன், எடுக்காமல் இருப்பேன், ஏன் காசு ஏன் உரிமை. ரைட்டா? இது தனி மனித உரிமையில் தலையிடுற சுதந்திரத்தில் தலையிடக்கூடிய விஷயம். ஒரு வங்கியில் வந்து பணத்தை போட வச்சுட்டு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி ஏமாற்றி நீ போனால் இதில் எடுத்துக்கலாம் அதில் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை போட வைத்து அந்த பணத்தை நம்ம 5 டைமுக்கு மேலே ஏடிஎம்மில் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ். சரி, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதுக்கு சார்ஜஸ். இமீடியட்டாக போனோம்னா சார்ஜஸ், இல்லைன்னா நிஃப்ட்டில் போனோம்னா சார்ஜஸ். புரியுதா உங்களுக்கு? IMPSயில் போனால் சார்ஜஸ், நிஃப்ட்டில் போனால் லேட்டாக போகும், உடனடியாக போகாது. ஸோ அதுக்கு சார்ஜஸ் இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்து இப்போ உடனடியாக போனால் காசு கொடு அப்படின்ற மாதிரி 8,289 கோடி ரூபா அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க, வாடிக்கையாளர்களுக்கு SMS அனுப்புகிறாங்க. உன்னை யார் அனுப்ப சொன்னால் அது ரிக்வஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் அனுப்புனா போதும்ல. உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு விழுந்துருக்குன்னு உடனே SMS அனுப்புகிறான்ல. அதன் மூலமாக அதில் போட்ட சார்ஜஸ் மட்டும் இவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,254 கோடி ரூபா அடிச்சிருக்காங்க. எப்போ இருந்து? 2018 இவங்க 2014 ஆட்சிக்கு வந்தான். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுலேருந்து இதுவரை 35,000 கோடி அனாமத்தா. 35,000 கோடி, 1 கோடி 2 கோடிலாம் கிடையாது. 35,000 கோடியை நிர்மலா சீதாராமன் நிர்வகிக்கும் இந்த தொகையில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு வங்கிகள் மூலமாக அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம, ஏன்னா நம்ம காசை விட்டுருக்கோங்க, கொள்ளைன்னு தான் அதை சொல்லுவோம். இதை எப்படி சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எல்லார்ட்டையும் காசு இருக்கா? நீங்கள் காசு கொடுத்து வச்சுருக்கியா? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? எல்லாருக்கும் பணம் கொடுத்து வச்சுருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அப்புறம் எங்கள் காசு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் உனக்கு எதுக்கியா சார்ஜஸ் தரணும்? மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி
ஸோ இந்த மாதிரி கொள்ளையர்களை இவர்கள் இருந்தால் இந்த நாடு நாசமாக போகும், நம்மளும் நாசமாக போயிடுவோம். நிச்சயமாக இவர்கள் அடுத்த முறை வந்தாங்கன்னா டோட்டலாக மொட்டையடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்கள் போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஃபோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஃபோனுக்கு கொண்டு வந்து ஆப்பு கொண்டு வந்துட்டாங்க. ஆப்பு கொண்டு வந்தோடனே கூகுள் பே, ஃபோன்பே இப்படின்னு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து உங்களை பழக்கப்படுத்தி விட்டார்கள். இது எல்லாமே வந்து ரிலையன்ஸ் பாணி, நல்லா தெரிஞ்சுக்கங்க. முதல்ல வந்து 99 ரூபாய்க்கு 6 மாதம்னு கொடுப்பான். ஃப்ரீ சிம் கார்டு, ஃப்ரீ இது 3 மாதத்துக்கு எதுவுமே கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். அப்புறம் அதை உங்களை பழக்கப்படுத்தி 99 ரூபான்னுவான். அப்புறம் 150 ரூபான்னா அப்படி டப்புன்னு 500 ரூபாய்க்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுவீங்க. எல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பழகிடுவீங்க. கிராமத்தில் இருப்பவர்கள் இன்டர்நெட் பார்த்து பழகிடுவான். அவன் கூகுள் பேக்கு வந்துடுவான். பூ விற்கிறவங்க அந்த நிர்மலா நம்ம கவர்னர் சொன்னாப்லே தமிழிசை எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவை ஆயிடுச்சுன்னு. டிஜிட்டல் இந்தியா ஆகி அந்த பூக்கார பெண்ணை தெருவில் நிறுத்த தான் நீங்கள் போகிறீங்க. அதுக்கு தான் நீங்கள் டிஜிட்டல் இந்தியா ஆகியிருக்கீங்க. அப்போ டிஜிட்டல் இந்தியானா என்ன பண்ணோன்னா, இப்போ 50 ரூபாய்க்கு மேலே முதல்ல என்ன பண்ணுவோன்னா 1000 ரூபாய்க்கு மேலே அனுப்புனா சார்ஜஸ்ன்னுவான். 1 ரூபா பிடிப்போன்னுவான். 1000க்கு 1 ரூபான்னுவான். அதுக்கடுத்து 500க்கு 1 ரூபான்னுவான். அப்புறம் 100 ரூபாய்க்கு 1 ரூபா பிடிச்சிடுவான். அப்போ என்னாச்சு, மீட்டர் வட்டிக்காரனை விட மிக மோசமாக இந்த ஆப்புகளை வைத்து இவர்கள் திருடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் நாசம்தான். நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அதை அனுபவித்து விட்டோன்னா அப்புறம் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது. எனவே இந்த தேர்தல் என்பது இந்திய மக்கள் நல்லா வாழ போகிறானா இல்லை நாசமாக போக போகிறானா அப்படின்றதுக்கான தேர்தல். இதை எல்லாமே இவரோட திட்டம். இப்போ நம் கண் முன்னாடியே அந்த பத்திரிகையை வந்து பிஸ்னஸ் பத்திரிகையை வந்து இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதே மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையும் இதை துணிச்சலாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு அடுத்து அவர்கள் வந்து யாரெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கான், யாரெல்லாம் பிஜேபியில் சேர்ந்தவனே சுத்தமாயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இன்றைக்கி போட்டிருக்காங்க. புள்ளி விவரங்களோடு 24 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இடி வழக்கு, சிபிஐ வழக்கில் இருக்கவன் அப்படி ஜம்ப் அடிச்சு காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், அதே மாதிரி சிவசேனா, அதாவது என்சிபி, இவர்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கான், ஜம்ப் அடித்து அங்கே போனோடனே இவர்கள் வழக்கெல்லாம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு. பல வழக்குகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அதை நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.